ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் கோபி செம்ம கோவத்தோட இந்த பாக்கியாவ நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்கியோட வீட்டுக்கு நைட் நேரம் வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட செம்மையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோபி பாக்கிய கிட்ட சவால் விடுற மாதிரி, "ஏ பாக்கியா, என்ன திமிரு இருந்தா என்ன நீ ஒரு நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்ப. உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். இதுக்கப்புறமா தான் நீ இந்த கோபி யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்க போற. அது மட்டும் இல்லாம நான் பட்ட அவமானத்துக்கு பதிலடி நான் குடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பார்க்க, ஆனா அக்கியாவோ "ஒரு நிமிஷம் கோபி சார் நிக்கிறீங்களான்னு" சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, "இதுக்கு மேல உங்களோட சுயரூபத்த பார்க்கறதுக்கு எனக்கு வேற சந்தர்ப்பம் தேவைப்படும்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணல. அது மட்டும் இல்லாம நீங்க உண்மையாவே எந்த அளவுக்கு கேவலமானவங்கன்றத இந்த விஷயத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போயும் போயும் என்ன பழி வாங்குறதுக்காக, அதுவும் ஏன் உங்கள விட நான் அதிகமா முன்னேறிடுவேன்ற பயத்துல தானே இந்த மாதிரி பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம நீங்கலாம் கோவப்பட்டு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா, நீங்க பயந்து தான் எனக்கு எதிரா இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நான் எப்பவோ கண்டுபிடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா சும்மா வீணா உங்க பசங்க முன்னாடி கெத்து காட்டுறதுக்காக உங்க மேல எந்த தப்பும் இல்லன்ற மாதிரி பேசி நடிச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா, உங்க நடிப்பு இதுக்கப்புறமாவே இங்க யார்கிட்டயும் செல்ல போறதில்லன்னு கோபிய செம்மையா அவமானப்படுத்துற மாதிரி பேச, உடனே இந்த மாதிரி பாக்கியா சொன்னத கேட்ட உடனேயே ட்ரிகர் ஆன கோபியோ செம்ம கடுப்போட என்ன வார்த்தை சொன்னேன்னு, அப்படியே முன்னாடி செம்ம கெத்தோடயும், திமிரோடயும் நின்னுட்டு இருக்க பாக்கியாவோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறைய விடுறதுக்காக கை ஓங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாக்கியா கோபியோட கைய தடுத்து நிறுத்திட்டு அவங்க கோபியோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறைய விடுறாங்க. அப்போ இந்த மாதிரி பாக்கியா கொஞ்சம் கூட பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத கோபியோ ஷாக்ல நின்னுட்டு இருக்கு. ஆனா ஈஸ்வரியோ செம்ம கோவத்தோட பாக்கியா கிட்ட, "ஏய் பாக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க? கோபிய நீ கை நீட்டி அடிச்சிட்டியான்னு" சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, உடனே பாக்கியாவும் "போதும் நிறுத்துங்க அத்த. இதுக்கு மேலயும் நீங்க இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உங்க மேல இருக்க மரியாதையையும் நான் இதுக்கப்புறமா தரமாட்டேன்னு" சொன்னது மட்டும் இல்லாம, இப்போ முதல்ல இந்த ஆளு தான் என்ன அடிக்கிறதுக்காக கைய ஓங்குனாங்க. அதுக்கு தான் நான் இப்போ பதிலடி குடுத்துருக்கனே தவிர, நானா ஃபர்ஸ்ட்டு இவங்கள ஒண்ணும் அடிக்க போகலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ஈஸ்வரியும் வாயடிச்சு போய் நின்னுட்டுருக்க. ஆனா, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாத இனியாவோ எப்பவும் போலயே பாக்கியா பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கோபிக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்க, உடனே இதனால கடுப்பான பாக்கியாவும் "போதும் நிறுத்து. இதுக்கப்புறமாவும் நீ இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. என்னால பொறுமையா கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு தடவ உன்னோட டான்ஸ் காம்படிஷனுக்காக இந்த ஆள் பணம் குடுத்து உன்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டான்ற ஒரு காரணத்துக்காக தானே நீ இப்ப வரைக்கும் இந்த ஆள் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட்டிவா அவன் கூடயே நின்னுட்டு இருக்க. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டன்னு நெனைக்கிறேன். நீ இப்ப படிச்சுட்டு இருக்கியே, அந்த காலேஜோட ஃபீஸ கட்டுறதே நான். சொல்லப்போனா நீ இப்ப சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாட கூட போடுறது நான் தான். அதனால இது எதையுமே யோசிக்காம நீ பாட்டுக்கு கண்மூடித்தனமா இந்த ஆள் பண்றதையே நம்பிக்கிட்டு இருந்தன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அந்த ஆள் பின்னாடியே போயிடு. நான் எப்படி என்னோட முன்னாள் கணவர கைவிட்டனோ, அதே மாதிரி உன்னையும் விட்டுர்றேன். உன்ன அந்த ஆள் நல்லபடியா பார்த்துப்பான்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா, நீ இப்பவே அவங்க கூடயே கிளம்பி போகலான்னு சொல்ல, அப்போ இத பார்த்த செழியனும், "அம்மா என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க? எதுக்காகம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்க, உடனே செழியன மொறச்சு பார்த்த பாக்கியாவும், "உன்ன நான் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லாம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் ஜெனி மட்டும் தான். ஜெனி இந்த வீட்ல இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் உன்ன இதுவரைக்கும் இந்த வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டு சொல்லாம இருக்கேன். அதனால நீ அந்த மரியாதைய காப்பாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு, "கோபி சார், எதுக்காக இன்னும் இந்த வீட்ல நின்னுட்டு இருக்கீங்க? ஏன்னா இது என்னோட வீடு. இந்த மாதிரி வெளி ஆளுங்கலாம் நைட்டு என் வீட்டுக்கு வந்து தகராறு பண்றத நான் கொஞ்சம் கூட விரும்ப மாட்டேன். சொல்லப்போனா இந்த விஷயத்த பத்தி என்னால ஈஸியாவே போலீஸ்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதனால மறுபடியும் நீங்க ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, இப்பவே இந்த வீட்ட விட்டு போங்க. அப்படி இல்லன்னா நான் மறுபடியும் போலீஸ்காரங்கள கூப்ட்டு இதுக்காக உங்க மேல தனியா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குன்னு உடனே இத கேட்ட இனியா, இதுவரைக்கும் பாக்கியா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டாலும் கொஞ்சம் கூட மைண்ட்லயே ஏத்துக்காததுனால மறுபடியுமே கோபிக்கு சப்போர்ட்டிவா பேச, உடனே இத பொறுக்க முடியாத பாக்கியாவோ உடனடியா இனியாவோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறைய விட்டு, "போ, உன்னோட ரூம்க்கு போ" அப்படின்னு உடனே இனியாவும் அழுதுகிட்டே அவங்களோட ரூம்க்கு போயிட்டு கதவ பூட்டிக்கிறாங்க. அதே மாதிரி செழியனையும் மறைச்சு பார்க்க, உடனே செழியனுமே எதுவுமே பேசாம தல குனிஞ்சுக்கிட்டு அவங்களோட ரூம்க்கு போக, பின்னாடியே ஜெனியும் போறது மட்டும் இல்லாம, ஜெனி செழியன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ இத கவனிச்ச செழியனும், "எதுக்காக ஜெனி? ஏன் என்கிட்ட எதுவுமே பேசாம இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு?" எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க, உடனே ஜெனியும், "இதுக்கு மேலயும் நீங்க தப்பு பண்ணது உங்களுக்கு புரிய வரலன்னா, உங்கள விட ஒரு பெரிய முட்டாள் யாரும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியா இருக்க, உடனே இத பார்த்த செழியனும் ரொம்பவே ஆழமா கோபிய பத்தியும், தான் செஞ்ச செயல பத்தியுமே யோசிக்க ஆரம்பிக்க. ஆனா இந்த பக்கமா பாக்கியா இன்னுமே செம்ம கெத்தோட கோபிய முறைச்சு பார்க்க, கோபியுமே வேற வழி இல்லாம தல குனிஞ்சு அந்த வீட்ட விட்டு அவமானப்பட்டு கிளம்ப போக, அப்போ இத பார்த்த ஈஸ்வரியுமே, "பாக்கியா கிட்ட உனக்கு போக போக தலக்கணம் அதிகமாயிடுச்சு பாக்கியான்னு" உடனே இத கேட்ட பாக்கியாவும் இன்னுமே ரொம்பவே கெத்தோட, "இது தலக்கணம் கிடையாது, தன்மானம். என்னோட தன்மானத்த காப்பாத்திக்கிறதுக்காக நான்
இதுக்கப்புறமா யார வேணாலும் எதிர்க்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்களா இருந்தாலும் அதுதான் என்னோட முடிவுன்னு அங்கருந்து கெத்தா கிளம்ப, அப்போ இது எல்லாத்தையுமே நோட் பண்ண கோபியும் இந்த பாக்கியாவ அழிக்கிறதுக்கு நம்ம வேற ஒரு பிளான தான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவ போக போக ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டே அங்கருந்து கிளம்பி போறாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? பாக்கியா இந்த மாதிரி ஒரு கெத்தான விஷயத்த கோபிக்கு எதிரா பண்ணது மட்டும் இல்லாம, தன்னோட குடும்பத்துல தன்ன மூளையே இல்லாம எதிர்த்து நின்னவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கப்புறமாவும் அந்த கோபியால பாக்கியாவுக்கு எதிரா ஏதாவது தொந்தரவு கொடுக்க முடியுமா? அப்படி இல்லன்னா, பாக்கியா கோபிக்கு எதிரா மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு அவங்கள அடக்க போறாங்களா? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.